ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ விடுங்க, நம்மளை வீக்காக ப்ரொமோ விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தொடர்ந்து அவங்க ப்ரொமோ தாங்க வருது. நேற்று இருந்து கார்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க. பயங்கரமாக கார்லேயே நிறைய நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. கார்லேயே ட்ராவல் பண்ணாங்க. 4 ப்ரொமோ வந்திருக்கு, வீக்கா ப்ரொமோ. அது 4மே இன்னி ட்ராவலில் தான் இருக்காங்க, காரில் தான் போயிட்டுருக்காங்க. அதுலேயே நமக்கான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கிது. ஏன்னா அவங்க டைலாக் டெலிவரியே அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் 4 ப்ரொமோவுமே விகாவோட ப்ரொமோ தான் வந்திருக்கு. விஜய் காவேரி அவங்க மட்டும்தான் டாம் அண்ட் ஜெரியா 2 பேருமே சண்டை போட்டுட்டு வராங்க. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவ்வளவு விளையாட்டுத்தனமாக இருக்கீங்களே விஜய், பின்னாடி ஏதாவது விபரீதமாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்குள்ளே எழுது. இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி வரதை அதை பற்றி அப்புறமா யோசிப்போம். இப்போ என்ன நடக்குது, கரண்ட்டில் என்ன நடக்குது, அதை என்ஜாய் பண்ணுவோம். பின்னாடி வரதை நினச்சி பார்க்கவே கூட. அது நடக்கிற போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிடுவோம். நான்லாம் எப்போயுமே அப்படி தான் இருப்பேன். நாளைக்கு நாளை கழிச்சு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே எனக்கு வராது. அதை நான் எடுத்துக்க மாட்டேன். வரும், ஆனாலும் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அது மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி ஜாலியாக இருக்கமா, இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோமா, இன்றைக்கி எந்த கவலையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எதை பற்றி யோசிக்காமல் இருக்கமா, இன்றைக்கான நாள் இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு, அதை நிம்மதியாக அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே யோசிப்பேன். அது மாதிரி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம ப்ரொமோ என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு அந்த ப்ரொமோக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை அப்புறமா பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி விகாவோட டே செம்மையாக போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.